வெல்கம் பேக் டு மை சேனல். நெத்லி ஃப்ரை மசாலா அரைச்சி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு பேன் வச்சுட்டு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்லியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. வதங்கினதும் 1/4 ஸ்பூன் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெத்லியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஃபுல்லாக அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண நல்லா இது மாதிரி கிறிஸ்பியான நெத்லி கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில நெத்லியில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த கிறிஸ்பியான நெத்லி ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.